தார் சாலை அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற நீண்டகால போராட்டத்திற்கு முடிவு கட்டாமல் இன்று கருப்பு கொடி ஏந்தி நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திற்கு இந்த ரோடு பிரச்சனை கிட்டத்தட்ட 5 வருஷமா இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனால எல்லாருமே சொன்ன ரீசன்ஸ் தான், ஆம்புலன்ஸ் வர்றதில்லை, எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே வர்றதில்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இதில் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். என்னோட கணவர் போன ஹெவி ரெயின்ஃபால் டைமில் ஸ்கிட் ஆகி விழுந்து அவருக்கு சிவியர் இன்ஜுரி ஆயிடுச்சு. அது க்யூர் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 2 மாதம் டைம் ஆச்சு. இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய பாதிப்புகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னே தெரியல. தொடர்ந்து இப்போ நம்ம 5 வருஷமா போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்து இவ்வளோ 5 வருஷம் ஒரு ரோட்டுக்காக போராட்டம் எங்கேயுமே நடக்குமான்னு நம்மளுக்கு தெரியலை. அதனால் இந்த மாதிரி பிரச்சனையை சீக்கிரமாக கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து சீக்கிரம் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். எல்லா சின்ன குழந்தைகள்லேருந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. என்னோட கணவர் மட்டும் விழுகலை, தொடர்ந்து ஒரு 10-15 பேர் இந்த ரோட்டில் விழுந்து சிவியர் இன்ஜுரி எல்லாருக்குமே ஆயிருக்கு. இந்த பாலு கார்டனுக்குள்ளே நாங்கள் இடம் வாங்கி 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கான ரோடு இதில் தான் இருக்குது. இந்த ரோட்டை நாங்கள் ஆக்கிரமம் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு இந்த சாலையை சரி பண்ணி கொடுங்கன்னு பலமுறை நாங்கள் இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இதுக்கு தகுந்த அரசு அதிகாரிகள் எங்களுக்கு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இந்த ரோட்டையும் இந்த நீர்வழி தடத்தையும் மீட்டு கொடுக்கணும். நாங்கள் பல 5-6 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த சாலை இல்லாமல் ரொம்ப பல இன்னல்களுக்கு ஆளாயிட்டோங்க. ஆம்புலன்ஸ் வர்றதில்லை. அவங்க சொன்ன மாதிரி இப்போ சீனியர் சிட்டிசன்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைகளுக்கு ஸ்கூல் வேன் உள்ளே வரமாட்டேங்குது. ஆட்டோவுக்கு அதிகமாக சார்ஜஸ் கேட்குறாங்க. அப்புறம் ரெட் டாக்ஸி கூப்பிட்டோம்னா அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. பாவம் ரோட்டில் வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு தேய்மானம் அந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இது பிரச்சனை எப்போ தான் தீரும்னே தெரில. நாங்கள் குடி 5 வருஷம் ஆச்சுங்க, இன்னமும் இதுக்கு ஒரு தீர்வே வரமாட்டேங்குது. நாங்களும் பல கட்ட போராட்டம், நாற்று நடும் போராட்டம், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு பார்த்துட்டோம். இது என்னைக்கு தீரும்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.